அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, என் கையில் பணம் சேரவே மாட்டேங்குது, தங்கவே மாட்டேங்குது, வரவேண்டிய பணமே கைக்கு வர மாட்டேங்குது, அதே போல் வருமானம் பத்த மாட்டேங்குது, அதாவது இப்போது ஏற்படக்கூடிய இந்த செலவுக்கு என்னோடய வருமானம் போதவில்லை, கடன் வாங்கக்கூடிய நிலையில் நான் அடிக்கடி மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, மேலும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, மருத்துவ செலவுகள் ஏற்படுது, இதுபோல் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வருகின்ற அமாவாசை நாளில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக மூட்டை மூட்டையாக பணம் சேரும் அப்படிங்கிறது உறுதி. மூட்டை மூட்டையாக பணம் சேரும்னா எந்த வேலைக்கும் போகாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சால் மூட்டை மூட்டையாக பணம் சேரும் அப்படின்னு சொல்ல, சரிங்களா? நீங்கள் உழைக்கிற காசே கையில் தங்கலை, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஏற்படாது. இனி பணவரவில் தடை இல்லாமல், அந்த மணி பிளாக்கேஜ் இல்லாமல் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உழைப்புக்கு அதிகமாகவே ஊதியம் கிடைக்கும். இன்னும் அதிகப்படியான சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் செய்கிறீங்கும்போது அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். சரி, இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும், எந்த டைமில் செய்யணும், என்ன பொருட்களை பயன்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதை நாம் அமாவாசை நாளில் செய்கிறது சிறப்புங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சக்தி வாய்ந்தது அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த தமிழ் மாதத்தின் சிறப்போடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை நமக்கு மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதியானது இருக்குதுங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அற்புதமான இந்த நாளில் நமக்கு இந்த திதி அமைஞ்சிருக்கிறதே சிறப்புன்னு சொல்லலாம். இந்த நாளில் நிறைய சிறப்பு இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ முதல்ல இந்த அமாவாசை திதி எப்போ தொடங்குது, எப்போ முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 8:29 போது இந்த திதியானது தொடங்கிடுது. இது மறுநாள் காலை, அதாவது வியாழக்கிழமை காலையில் 7:29 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை நாளில் தான் செய்யணும். அதாவது அமாவாசை திதி தொடங்குனதுக்கு அப்புறமா நீங்கள் செய்யணும். அதாவது 8:30 மேலே அப்படின்னு நீங்கள் செய்யுங்க. மேலும் இந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். புதன்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு 8:30க்கு இந்த அமாவாசை திதி தொடங்குதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் நமக்கு யமகண்டம் இருக்குது. அதை நீங்கள் விட்டுட்டு மற்ற நேரத்தில் இதை செய்யுங்க. இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யலாம், வீட்டில் செய்யலாம். 2 விதமாக செஞ்சு இங்கே ஒன்று அங்கே ஒன்று கூட வைக்கலாம். அற்புதமான பலன்கிறது நிச்சயம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு சின்ன அளவில் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற துணி குரு பகவானுக்கு உரியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். மஞ்சள் நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற துணி எடுத்துகிட்டு அதோட உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் தூளையும் பன்னீரையும் அல்லது மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த துணியில் நல்லா பூசி விட்டுருங்க. நிழல்லையே உலர வச்சுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இப்போது இந்த துணி காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க. இந்த சோம்பு அப்படிங்கிறது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை நிறத்தில் இருக்கும். மகாலட்சுமி தாயாரின் வசியம் கொண்ட பொருள் அப்படின்னே சொல்லலாம். புதுசாலாம் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வலது கையில் எடுத்து இந்த துணியில் போட்டுருங்க. அடுத்தது 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது, அதே போல் மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள். புதன்கிழமைங்கிறதே பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் தான். அதனால் இந்த நாளில் இந்த 3 ஏலக்காயை பயன்படுத்துறது சிறப்பு. அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் பெருமாளுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும். இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கிறோம்? மஞ்சள் நிற துணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம் போட்டுட்டோம்.
அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு வேர் வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து போட்டேன். இதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அது என்ன வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னுடைய இலை, தண்டு, வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக நமக்கு அதிக அளவில் பலன் கொடுக்கும். அதே போல் தாந்திரிக பரிகாரத்துக்கும் இந்த செடியினுடைய வேர் அப்படிங்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனல்லையுமே இந்த குப்பைமணி வேரை வச்சு ஒரு 4-5 விதமான பரிகாரங்கள் குறித்து போட்டிருக்கிறேன். பௌர்ணமியில் செய்கிற மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து அமாவாசையில் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம். இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குப்பைமேனி செடி ரோட்டோரமாக எங்கே பார்த்தாலும் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் முன்னாடியே அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 2 நாள் போயிட்டு அந்த செடிக்கு அடியில் அப்படியே வந்துட்டு தண்ணி ஊற்றி வைங்க. ஏன்னா இது வெயில் காலமாக இருக்கிறதுனால செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போது அது கொஞ்சம் இலகுவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஒரு 2 நாள் வந்துட்டு ஊற்றி வைங்க. மேலும் இப்படி ஊற்றும் போது அந்த செடிக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஸ்பரிசம் வந்து ஏற்படும். சரிங்களா? பழக்கம் ஏற்படும்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இப்போது புதன்கிழமை அமாவாசை அப்படிங்கும்போது நீங்கள் புதன்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு முன்னாடி இந்த வேரை வந்து நீங்கள் பறிச்சிடணும். எந்த செடியாகட்டும் இலையாகட்டும் எதையுமே நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வந்து பறிக்கக்கூடாது. சரிங்களா? உடனே இப்போ நாளைக்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நாளைக்கே கூட நீங்கள் இதை பார்த்து பிடுங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா புதன்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நீங்கள் பிடுங்கிட்டு வந்துடலாம். இந்த செடியை வந்துட்டு பிடுங்கும்போது மூலிகை சாபம் நசின்னு மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. மேலும் இதுக்கிட்ட நான் உன்னை ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பயன்படுத்துகிறேன், என்னோடய பண தேவை பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறேன், அதனால் எனக்கு பலன் கொடுங்க, எந்த ஒரு சாபமும் இடாதீங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் பறிங்க. இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணீரில் இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த வேர் இருக்குது இல்லையா, அந்த வேர் செடியோடு இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம டக்குன்னு சிசர் வச்சு கட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒன்றா கல் இல்லைன்னா இப்போ ஏதாவது ஒரு மரக்கட்டை ஷார்ப்பாக இருக்குது அந்த எட்ஜுங்கும் போது அங்கே வச்சு இந்த செடியும் இந்த வேரையும் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து பிரிச்சிடலாம். எக்காரணத்து கொண்டும் பிளேடு, கத்தி, சிசர் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. கல் வச்சு இப்படி கொட்டி கொட்டி கூட நீங்கள் வேறு தனியாக வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த வேரில் மஞ்சள் தூள் வந்து தண்ணீரில் கலந்தோ பன்னீரில் கலந்தோ நல்லா வந்து பூசி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா வந்து பூசி விட்டுருங்க. சரிங்களா? பூசி விட்டுட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வந்து இட்டுக்கோங்க. இப்போ இது பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமாக வந்தால் வந்து இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சு இந்த வேரை நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ இதை ஒரு முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. சின்ன மூட்டை மாதிரி வரும். இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்த சுவாமி படம் வந்தாலும் சரி அந்த சுவாமி படத்து முன்னாடி வச்சுருங்க. இப்போ வைக்கிற அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் தீபம் ஏற்றணும். அதாவது இப்போ அமாவாசைங்கும் போது காலையில் முன்னோர் வழிபாடு வந்து செய்வோம். அப்போ தீபம் வந்து ஏற்ற மாட்டோம். ஆனால் வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அது மாலை நேரமாக இருந்தாலும் சரி எந்த நேரம் ஏற்றினாலும் மறக்காமல் இந்த மூட்டைக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. அடுத்து ஊதுபத்தி, சாம்பிராணி இதுவும் வந்து காட்டுனீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட ஒரு முடிச்சியை வந்து மாறிடும். இது அமாவாசை முழுக்க அங்கேயே வந்து இருக்கட்டும். இப்போ அமாவாசை முடிஞ்ச பிறகு நீங்கள் வியாழக்கிழமை நாளில் இதை எடுத்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிறீங்கும்போது அங்கே நீங்கள் கல்லாப்பெட்டியில் கொண்டு போய் வச்சுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி 2 முடிச்சு ரெடி பண்ணி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாவே போதும். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துலேயே தொழில் செய்கிற இடத்துலையே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் வருமானம் வந்து பல மடங்கு பெருகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூட்டை மூட்டையாக பணம் சேர்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.